வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். சீனா சென்றுள்ள ஜனாதிபதி கைச்சாத்திட்ட 15 முக்கிய ஒப்பந்தங்கள். பாசில் ராஜபக்ஷவின் சொத்துக்கள் குறித்த உயர்மட்ட விசாரணைகளை ஆரம்பித்துள்ள அனுர அரசாங்கம். முன்னாள் அமைச்சர்களின் அரசாங்க இல்லங்களை கைப்பற்ற நினைக்கும் நிறுவனங்கள். இனி விரிவான செய்திகள். மெர்வின் சில்வா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருப்பதாக கூறப்படும் கலாநிதிகள், பேராசிரியர்கள் என்போர் கொள்ளர்களின் நிலையை விட மோசமானவர்கள் என்று விமர்சித்துள்ளார். எவ்வளவுதான் உயர்கல்வியை பெற்றிருந்தாலும் அது நடைமுறை அனுபவம் கொண்டதாக இருக்க வேண்டும். நடைமுறை அனுபவமற்ற கல்வியானது எந்த பயனுமற்றது. அவ்வாறானவர்கள் கலாநிதிகளாக பேராசிரியர்களாக இருந்தாலும் சாதாரண கொள்ளர்களை விடவும் மோசமான நிலையில் தான் இருப்பார்கள். அந்த அரசாங்கத்தில் இருக்கும் கலாநிதி பேராசிரியர்களின் நிலையும் அதுதான் என்று மெர்வின் சில்வா தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையே 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகியுள்ளன. பொருளாதாரம், கல்வி, ஊடகம் மற்றும் கலாச்சார துறைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற கலந்துரையாடல்களை தொடர்ந்து இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்தானதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்தார். சீனாவிற்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிற்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு இன்று சீன மக்கள் மண்டபத்தில் நடைபெற்றிருந்தது. இது பற்றி கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார, சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அவர்களை இன்று பிற்பகல் சீன மக்கள் மண்டபத்தில் சந்தித்து கலந்துரையாடினேன். இதன்போது சீன மக்கள் மண்டபத்திற்கு சென்ற எனக்கு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அமோக வரவேற்பு அளித்தார். மரியாதை வேட்டுகளுடன் மிகுந்த கௌரவமான முறையில் வரவேற்பு நிகழ்வு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இலங்கையில் யார் ஆதிக்கம் செலுத்துவது என்பதிலும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார தமது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு சென்றிருந்தார். அங்கு அவருக்கு வழமையான முறையில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதைவிட பெரிய அளவில் அணிவகுப்பு மரியாதை உட்பட ஆடம்பர வரவேற்பு கொடுத்துள்ளது சீனா. சீன அரசு ஊடகங்களும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரவின் சீன விஜயத்திற்கு அதி முக்கியத்துவம் கொடுத்தது ஒளிபரப்பு செய்தன. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் அரசாங்கத்தின் முடிவுகளுக்கு அமையவே எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற குழுக்களை புறக்கணிப்பது என்பது தொடர்பான இறுதி தீர்மானம் எட்டப்படும் என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற குழுக்களை புறக்கணிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. தற்போதைய அரசாங்கம் தன்னிச்சையாக செயற்படுவதாக மனோ கணேசன் குற்றம் சுமத்தியுள்ளார். அத்துடன் இது ஜனநாயக வழிமுறை அல்ல எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் சுட்டிக்காட்டினார். முன்னாள் அமைச்சர் பாசில் ராஜபக்ஷவின் சொத்துக்கள் குறித்த உயர்மட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசின் தகவல் அறியும் வட்டாரங்களில் அறிய முடிகிறது. இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக கடந்த காலத்தில் பாசில் ராஜபக்ஷவுடன் நெருங்கிய உறவுகளை பேணி வந்த தொழிலதிபர்கள் மற்றும் நண்பர்களிடம் புலனாய்வுத்துறை விரிவான
விரிவான விசாரணைகளை தொடங்கியுள்ளது. பசில் ராஜபக்ஷவுடன் தொடர்புடைய சொத்துக்கள் குறித்தும் பாதுகாப்பு படையினரும் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. அமெரிக்காவில் எவ்வித தொழிலும் செய்யாத பசில் ராஜபக்ஷவுக்கு அமெரிக்காவில் எவ்வாறு பாரியளவிலான சொத்துக்கள் உள்ளன என்றும் அமெரிக்காவில் வசிக்கும் பசில் ராஜபக்ஷவின் உறவினர்களுக்கும் பாரிய சொத்துக்கள் இருப்பதாகவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச அண்மையில் குற்றம் சுமத்தியிருந்தார். இது தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை குற்றப்புலனாய்வு பிரிவு அண்மையில் விமல் வீரவங்சவிடம் பெற்றிருந்தது. அந்த பின்புலத்திலேயே தற்போது புலனாய்வு விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாகவும் அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் அமெரிக்காவுக்கு சென்ற பசில் ராஜபக்ஷ பொது தேர்தலின் போது கூட நாடு திரும்பி இருக்கவில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வழிநடத்தும் பொறுப்பும் ஜான்சன் பெர்னாண்டோவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதால் பசில் ராஜபக்ஷ எப்போது நாடு திரும்புவார் என தமக்கே தெரியாதென பொதுஜன பெரமுனவின் தகவல் அறியும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சட்டவிரோதமான முறையில் மான்மரை கொம்புகள் மற்றும் தடை செய்யப்பட்ட சங்கு வகைகள் என்பவற்றை 13 லட்சத்திற்கு விற்பனை செய்ய முயற்சித்த உயர்தர பாடசாலை மாணவன் உட்பட 4 அலப்ப பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். விமானப்படை புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து புத்தளம் மற்றும் குருநாகல் வனவிலங்கு உத்தியோகத்தர்களினால் முன்னெடுக்கப்பட்ட கூட்டு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் உடவளவ, கேகாலை, தெனோலகம மற்றும் கட்டுநாயக்க ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் உயர்தரத்தில் கல்வி பயிலும் மாணவன் ஒருவனும் இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன்போது 9 அடுக்கு மான் கொம்பு, 1 அடுக்கு ஒற்றை மான் கொம்பு, மறை கொம்பு, எருமை கொம்பு மற்றும் விற்பனை செய்வதற்கு தடை செய்யப்பட்ட கிங் சாங் சீசல் சங்குகள், சந்தேக நபர்கள் பாவித்த கைத்தொலைபேசிகள், சந்தேக நபர்கள் பயணிப்பதற்கு பயன்படுத்திய சொகுசு கார் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் நாகர்கோவில் கடற்பரப்பில் காணப்பட்ட மிதக்கும் வீடொன்றை மீனவர்கள் குழு ஒன்று இன்று கரைக்கு கொண்டு வந்துள்ளது. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் யாழ்ப்பாணம் நாகர்கோவில் கடற்பரப்பில் காணப்பட்ட மிதக்கும் வீடு. இதில் பௌத்த மதத்துடன் தொடர்புடைய பல பாரம்பரிய அம்சங்களை உள்ளடக்கிய கட்டமைப்பு காணப்படுகிறது. இந்த மிதக்கும் வீடு அண்டை நாடுகளில் இருந்து இலங்கை கடற்பரப்புக்குள் ஊடுருவியதாக சந்தேகிக்கப்படுகிறது. மலேசியா, மியான்மர், தாய்வான் அல்லது தாய்லாந்து ஆகிய நாடுகள் ஏதாவது ஒன்றில் இருந்து இலங்கை கடற்பரப்பில் இந்த வீடு புகுந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அண்மையில் சிறைச்சாலைகள் திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாராட்டு விழாவின் போது இலங்கை சிறைச்சாலை முன்னாள் ஆணையர் எமில் ரஞ்சன் லமஹோவுக்கு விருது வழங்குவது தொடர்பில் நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்காரவுக்கு அறிவிக்கப்படவில்லை என பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் நீதி அமைச்சர் விரைவில் அறிக்கை வெளியிடுவார் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். 2012ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரத்தின் போது கைதிகள் கொல்லப்பட்டமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இலங்கை சிறைச்சாலை முன்னாள் ஆணையாளர் எமில் ரஞ்சன் லமஹேவுக்கு விருது வழங்கியமைக்காக நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கர்ணா அண்மையில் விமர்சிக்கப்பட்டார். அதே நேரத்தில் ஆகஸ்ட் 2024இல் எமில் ரஞ்சன் விடுதலை செய்ய உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. தண்டனைக்கு எதிராக லஹமொஹெவா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றத்தின் 5 அடங்கிய நீதிபதி குழுவினால் இந்த தீர்மானம் வழங்கப்பட்டுள்ளது. எமில் ரஞ்சன் 34 வருட சேவைக்காக சிறைச்சாலை திணைக்களத்தினால் அண்மையில் கௌரவிக்கப்பட்டதுடனும் இந்த நிகழ்வில் தற்போதைய நீதியமைச்சர் அர்ஷன நாணயக்காரவிடமிருந்து விருதையும் பெற்றுக்கொண்டார். சுற்றுலா தொடர்பான திட்டங்களுக்காக முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய அரசு பங்களாக்களை மேம்படுத்த டெண்டர் கோருவதற்கான அரசாங்கத்தின் முடிவை தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் இந்த சொத்துக்களை வாடகைக்கு எடுக்க ஆர்வம் காட்டியுள்ளன என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பல அரசு அமைப்புகள் மற்றும் நீதிபதிகள் இந்த குடியிருப்புக்கு முன்பு கோரிக்கைகளை சமர்ப்பித்தனர். பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேவர்த்தனவிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி பங்களா
பங்களாக்கள் தொடர்பில் ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவற்றின் பெறுமதிகளை மதிப்பீடு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த மதிப்பீட்டை தொடர்ந்து பங்களாக்கள் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஜனாதிபதிக்காக நியமிக்கப்பட்ட 9 பங்களாக்கள் கொழும்பு, கண்டி, நுவரெலியா, அனுராதபுரம், கதிர்காமம், யாழ்ப்பாணம், அம்பிலிப்பட்டிய, பெந்தோட்டை மற்றும் மகியங்கனி ஆகிய இடங்களில் உள்ளன. அவையும் சுற்றுலா பயணிகளுக்கு வாடகைக்கு விடப்பட்டுள்ளன.